Welcome students, today's class 11th mathematics chapter 3 trigonometry. In previous class we learned about exercise 3.7 first two problems. Now we recall the formulas. Product to sum and sum to product identities. Sin A cos B equal to 1 divided by 2 times of sin A plus B plus sin A minus B. Cos A cos B equal to 1 divided by 2 times of sin A plus B minus sin A minus B. Cos A cos B equal to 1 divided by 2 times of cos A plus B plus cos A minus B. Sin A sin B equal to 1 divided by 2 times of cos A minus B minus of cos A plus B. So இந்த formulas வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளோட சம்முக்கு. ஸோ மேக்ஸிமம் அதிக ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி, சம்மில் இருக்கிறத ப்ராடக்ட்டுக்கு மாத்திரம் தான் நம்ம அதிகமாக சம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சைன் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 sin c plus d divided by 2 cos c minus d divided by 2. Next, sin c minus sin d equal to 2 cos c plus d divided by 2 sin c minus d divided by 2. So, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பாருங்க. sin c plus sin d அப்படின்னா sin cos வரும் சரிங்களா. sin c minus sin d அப்படின்னா cos sin வரும் சரிங்களா. And then next cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 cos c minus d by 2 சரிங்களா. cos c minus cos d னா 2 sin c plus d by 2 sin d minus c divided by 2 சரிங்களா. ஸோ cos c plus cos d னா cosன்னு வரும். cos c minus cos d அப்படின்னா உங்களுக்கு sin வரும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா minus 2 times of sin c plus d divided by 2 sin c minus d divided by 2 சரிங்களா. ஸோ இங்கே c minus d அப்படின்னு போட்டிங்கன்னா முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ d minus c அதை மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைனஸ் என்னோட அந்த மைனஸ் வெளியில் வரும்போது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் சரிங்களா. ஸோ now we see the exercise 3.7 problems. எக்ஸசைஸ் 3.7ல நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் 2 sums வரைக்கும் பார்த்தோம். இப்போ தேர்டு சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இஜட் தென் ப்ரூவ் தட் 2x divided by 1 minus x square plus 2y divided by 1 minus y square plus 2z divided by 1 minus z square equal to 2x divided by 1 minus x square into 2y divided by 1 minus y square into 2z divided by 1 minus z square. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லெட் x equal to tan a tan b tan c ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே உங்களோட கொஷினில் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைனோ காசோ எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. அதனால் நீங்கள் x equal to tan a tan b tan c ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரூஃபு கொண்டுட்டு வர முடியும் சரிங்களா. ஸோ given x plus y plus z equal to x into y into z அதில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. xக்கு பதிலாக tan a plus tan b plus tan c equal to tan a into tan b into tan c சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4ல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் 3.4க்கு முன்னாடி பேஜில் எக்ஸாம்பிள் 3.20க்கு கீழே பாருங்கள் இந்த ரிசல்ட்டு நான் இருக்கும் சரிங்களா. நான் இந்த ரிசல்ட் ஆல்ரெடி அந்த கிளாஸ்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 108ல் இருக்குங்க. பேஜ் நம்பர் 108ல் நம்ம புக்கில் இந்த ரிசல்ட் இருக்குது. We know that if a plus b plus c equal to 0 or pi, then tan a plus tan b plus tan c equal to tan a into tan b into tan c. ஸோ இந்த ரிசல்ட்டில் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு tan a plus tan b plus tan c equal to tan a tan b tan c அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு a plus b plus c equal to 0 or pi ட்ரூவாக இருக்குங்களா. ஸோ a plus b plus c equal to 0 or pi சரிங்களா. ஸோ நம்ம பை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு a plus b plus c equal to 0 மட்டும் எடுத்துக்கலாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டிப்ளை பை 2. ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a plus 2b plus 2c. ஏன் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கொஷினில் வந்து 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட ப்ரூஃப் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்கள். இப்போ
a plus b plus c equal to 0 or pi இருந்துச்சுன்னா tan a plus tan b plus tan c equal to tan a tan b tan cங்களா. ஸோ அதே மாதிரி 2a plus 2b plus 2c equal to 0 அப்படின்னா உங்களை நீங்கள் எப்படி எழுதலாங்க, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு tan 2a plus tan 2b plus tan 2c equal to tan 2a tan 2b tan 2c அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு டேக் LHS. LHS ஈக்குவல் டு 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2z டிவைடட் பை 1 மைனஸ் z ஸ்கொயர். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துருக்கோங்க, tan a, ஒய்க்கு பதிலாக tan b, zக்கு பதிலாக tan cன்னு எடுத்துருக்கோங்களா. 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a ப்ளஸ் 2 tan b divided by 1 minus tan square b plus 2 tan c divided by 1 minus tan square c. சரிங்களா. 2 tan a divided by 1 minus tan square a னா உங்களுக்கு ஃபார்முலா tan 2a. சரிங்களா. ஸோ tan 2a இதுக்கு tan 2b tan 2c அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், பை ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் என்னங்க நான் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன், tan 2a plus tan 2b plus tan 2c equal to tan 2a tan 2b tan 2c tan 2a into tan 2b into tan 2c which is equal to. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், tan 2aக்கு பதிலாக எகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 2 tan a divided by 1 minus tan square a, 2 tan b divided by 1 minus tan square b, 2 tan c divided by 1 minus tan square c. அடுத்தது பாருங்கள், இந்த tan ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2y டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2z டிவைடட் பை 1 மைனஸ் z ஸ்கொயர். சரிங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆல்டர் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது நீங்கள் அந்த மெத்தட் அப்ளை பண்ணிக்கோங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு tan a, ஒய் ஈக்குவல் டு tan b, z ஈக்குவல் டு tan cன்னு எடுத்துக்கோங்க. கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு z. சரிங்களா. ஸோ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan c ஈக்குவல் டு tan a இன்ட்டு tan b இன்ட்டு tan c. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், tan a ப்ளஸ் tan b மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு tan c வந்துட்டு நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், tan a ப்ளஸ் tan b ஈக்குவல் டு மைனஸ் tan c ப்ளஸ் tan a tan b tan c. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan a ப்ளஸ் tan b ஈக்குவல் டு இதில் மைனஸ் tan c காமனாக வெளியில் எடுங்க. மைனஸ் tan c இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே 1 மட்டும் வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நடுவில் ப்ளஸ் டேர்ம் இருக்கிறதுனால இதில் மைனஸ் tan c காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் tan a tan b மட்டும் இருக்குது. இது உள்ளார மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் tan c ப்ளஸ் tan a tan b tan cன்னு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், tan a ப்ளஸ் tan b. இங்கே பாருங்கள், இது ரெண்டு டேர்மும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த டேர்மை வந்து நீங்கள் இந்த சைடு இருக்கிற டினாமினேட்டர் டேர்மில் கொண்டு போய்க்கலாங்களா. ஸோ tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan b ஈக்குவல் டு மைனஸ் tan c அப்படியே வச்சுக்கிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல அடிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டேர்மெல்லாம் இந்த சைடு கொண்டு வரக்கூடாது. இந்த 2 டேர்ம்ஸும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டேர்ம் இந்த சைடு டினாமினேட்டர் கொண்டுட்டு போய்க்கலாம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், மைனஸ் tan cன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இது ஃபார்முலா tan a plus tan b divided by 1 minus tan a tan b னா tan a plus b equal to tan of minus theta equal to minus tan thetaங்களா. ஸோ அதனால் tan of minus cன்னு எடுத்து வச்சுக்கோங்க. போத் சைட்ஸ் டேனை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a plus b equal to minus c. ஸோ அடுத்தது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா a plus b plus c ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுங்களா. இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இந்த ஆங்கிளை வந்துட்டு நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்கள், ஆஸ் யூஷுவல் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் கொண்டு வருவீங்க. 2a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 2cன்னு எடுத்துக்கோங்க. டேக்கிங் tan ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் tan எடுங்க. tan 2a ப்ளஸ் 2b equal to tan of minus 2c. tan 2a ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. tan 2a plus tan 2b divided by 1 minus tan 2a 2b equal to minus tan 2c. minus tan of minus theta equal to minus tan thetaங்களா. ஸோ minus tan 2c. tan 2a plus tan 2b equal to, ஸோ டினாமினேட்டர் இருக்கிற டேர்மை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus tan 2c into 1 minus tan 2a
tan 2b அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க tan 2a ப்ளஸ் tan 2b ஈக்குவல் டு உள்ளார இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் tan 2c ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் tan 2a 2b 2c அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா tan 2a plus tan 2b plus tan 2c equal to tan 2a tan 2b tan 2c. And then next tan 2a க்கு formula 2 tan a divided by 1 minus tan square a plus tan 2b க்கு 2 tan a divided by 1 minus tan square b plus tan 2c க்கு 2 tan c divided by 1 minus tan square c equal to same formula multiplication apply பண்ணுங்க 2 tan a divided by 1 minus tan square a into 2 tan b divided by 1 minus tan square c into 2 tan c divided by 1 minus tan square c. So and then next x tan a க்கு பதிலா x னு அப்ளை பண்ணலாம், tan b க்கு பதிலா y னு அப்ளை பண்ணுங்க, tan c க்கு பதிலா z னு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் 2x divided by 1 minus x square plus 2y divided by 1 minus y square plus 2z divided by 1 minus z square equal to 2x divided by 1 minus x square into 2y divided by 1 minus y square into 2z divided by 1 minus x z square. சரிங்களா? and then next fourth sum, if a plus b plus c equal to pi by 2. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சம்முக்கு ஃபோர்த்து சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக சேமாக தான் இருக்கும், உங்களுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் தான் லைட்டான சேஞ்சஸில் இருக்கும். பட் a plus b plus c ஈக்குவல் டு நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா a plus b plus c ஈக்குவல் டு pi by 2, that is a plus b plus c equal to pi or 180 டிகிரின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ a plus b plus c equal to 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க. ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to 90 டிகிரி மேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் என்ன எல்ஹெச்எஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணேன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 into cos a cos b cos c. ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணிக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு எந்த கண்டிஷனுமே எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் a plus b plus c equal to pi by 2. சப்போஸ் 90 டிகிரினாலும் உங்களுக்கு pi by 2நாலும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். 90 டிகிரி ஈக்குவல் டு pi by 2, 180 டிகிரி ஈக்குவல் டு பை. சம்டைம்ஸ் உங்களுக்கு 180ன்னு கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 90 டிகிரிக்கு உங்களுக்கு இந்த இடத்துல 19 கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான், பை பை 2 ரேடியன்ஸில் கொடுத்துருந்தாலும் டிகிரிலையும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ரேடியன்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை 19 வச்சுட்டு போட்டிங்கனாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? a plus b plus c equal to pi by 2, a plus b equal to pi by 2 minus c ன்னு எடுத்துக்கலாங்களா? c equal to pi by 2 minus of a plus b. சரிங்களா? ஸோ c மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு a plus b அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா minus of a plus b. ஸோ இது எங்கே தேவைப்படுதோ நம்ம அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. sin 2a sin plus sin 2b plus sin 2c equal to பாருங்க sin 2a plus sin 2b ஃபார்முலா அப்ளை பண்ணலாங்களா? sin c plus sin d ஃபார்முலா அப்ளை பண்ணலாங்களா? sin c plus sin dனா 2 sin c plus d by 2 cos c minus d divided by 2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். 2 sin c plus d divided by 2 cos c minus d divided by 2 plus sin 2c which is equal to பாருங்க 2 2 cancel ஆயிடுச்சுன்னா 2 sin a plus b cos a minus b. and then next பாருங்க sin 2c க்கு ஃபார்முலா 2 sin c cos c. ஸோ உங்களுக்கு sin 2a ஓட ஃபார்முலா தான் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி ஆகணும். காசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலாஸ் மாற்றி மாற்றி நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே sin 2cன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 2 times of sin c cos c அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா sin 2a ஓட ஃபார்முலா 2 sin a cos a, sin 2cனா 2 sin c cos c. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுற ஃபார்முலா இந்த டேர்ம்லேயும் காமனாக வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே sin a plus b இருக்கும், இது a plus b c-யாக மாற்றிக்குவீங்க. இங்கேயும் sin c உங்களுக்கு வந்துடும், ரெண்டையும் நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துருவீங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் 2 times of sin இந்த a plus b-க்கு பதிலாக நீங்கள் என்னென்னு மாற்றிக்கலாம்? இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஆங்கிள்ஸ் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் a plus bக்கு பதிலாக pi by 2 minus cன்னு சொல்லிவிட்டு இங்கே மாற்றிக்கலாங்களா?
ஸோ 2 sin pi by 2 minus c cos a minus b plus 2 times of sin c cos c. அடுத்தது பாருங்கள் sin 90 minus theta cos thetaங்களா ஃபார்முலா 2 cos c cos a minus b 2 sin c cos c. and then next பாருங்கள் இதில் காமனாக டேர்ம்ஸ் நீங்கள் எடுக்கணும். 2 cos c காமனாக வெளியில் எடுத்துருங்க. 2 cos c தான் இருக்குது, இங்கேயும் 2 cos c. ஏன்னா உங்களுக்கு இந்த சைன் வந்து இங்கே என்னவா மாறிடுச்சு, காசாக மாறிடுச்சு. 90 மைனஸ் சிங்கும் போது உங்களுக்கு காசாக மாறிடுச்சு. பட் உங்களுக்கு காசாக மாறினாலுமே இந்த இடத்துல சைன் சியும் இருக்குது, உங்களுக்கு காஸ் சியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு காமனாக எந்த டேர்ம் வெளியில் வருதோ நீங்கள் அதை காமனாக வெளியில் எடுத்துருங்க. 2 cos c இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சைன் சி மட்டும் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். சரிங்களா? 2 cos c இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் sin cக்கு பதிலாக pi by 2 minus of a plus bன்னு எழுதிக்கலாங்களா? pi by 2 minus of இங்கே பாருங்கள் cக்கு பதிலாக pi by 2 minus of a plus b எழுதிக்கலாங்களா? ஸோ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இங்கே பாருங்கள் 2 cos c into cos a minus b plus sin pi by 2 minus of a plus b. That is sin 90 minus theta னா உங்களுக்கு cos thetaங்களா ஃபார்முலா. ஸோ 2 cos c into cos a minus b sin 90 minus thetaவுக்கு 90 minus theta சைனுக்கு ஃபார்முலா cos theta. சரிங்களா? ஸோ ஃபார்முலா cos of thetaங்கிறது a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு இந்த இடத்துல. இப்போ 2 cos c இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா 2 cos c ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. ஸோ 2 cos c இன்ட்டு 2 cos c ப்ளஸ் டி டிவைடட் பை 2. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சி மைனஸ் டி, சி மைனஸ் டி இங்கே பாருங்கள் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2a டிவைடட் பை 2 அப்படின்னா காஸ் ஏ மட்டும் வரும். 2 இன்ட்டு 2 4 காஸ் சி காஸ் ஏ. அடுத்தது பாருங்கள் இங்கே உங்களுக்கு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா ஏஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2b டிவைடட் பை 2ன்னு வரும் உங்களுக்கு. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் பி மட்டும் இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 4 into cos a cos b cos c. cos of minus theta na cos theta. So 4 cos a cos b cos c உங்களுக்கு proof வந்துருச்சு, which is equal to RHS. and then next பாருங்க 4 into sin 2a 2b 2c equal to 4 cos a cos b cos c. ஸோ நம்மளோட proof பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் proof cos 2a plus cos 2b plus cos 2c equal to 1 plus 4 sin a sin b sin c அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் a plus b plus c equal to pi by 2 அப்படின்னா a plus b அப்படின்னா pi by 2 minus c. c equal to pi by 2 minus of a plus b. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில், எப்போ தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். LHS equal to cos 2a plus cos 2b plus cos 2c ஈக்குவல் டு பாருங்கள் LHS எடுத்துக்கிறோம். இப்போ இதில் காஸ் 2a ப்ளஸ் காஸ் 2bக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இது காஸ் சி ப்ளஸ் காஸ் டிங்கிற மாதிரி இருக்குது. 2 cos c plus d by 2 cos c minus d divided by 2. So 2 cos c plus d divided by 2 cos c minus d divided by 2. சரிங்களா? ஸோ 2 cos a இங்கே பாருங்கள் c plus d divided by 2 அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், இந்த 2லாம் கேன்சல் ஆகிட்டு 2 cos a plus b, இங்கே cos a minus b ப்ளஸ் இங்கே இந்த cos 2cக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1 minus 2 sin square c அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் இந்த 1 minus 2 sin square c ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ப்ரூஃபில் 1 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரணும். அப்படி வரும்போது நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இந்த காசி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு அந்த 1ங்கிறது முன்னாடி வரும் கான்ஸ்டண்ட்டாக. வேறு ஃபார்முலா மாற்றி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வராது. ஸோ காஸ் 2cக்கு பதிலாக 1 minus 2 sin square c அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காஸ் 2cக்கு ஃபார்முலா வந்து 2 cos square c minus 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதில் காமனாக உங்களுக்கு வெளியில் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு sin c வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா cos 2cக்கு பதிலாக 1 minus 2 sin square c அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள்
2 cos a plus bக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் சின்னு போட்டுக்கலாங்களா. cos a மைனஸ் பி ப்ளஸ் 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி. இங்கே பாருங்கள் காஸ் 90 மைனஸ் தீட்டா சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு இதே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம் பார்த்தாங்களா பார்த்தீங்களா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த காஸ் 2cக்கு பதிலாக 2 cos square c minus 1 அந்த ஃபார்முலா காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசில் வர ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல a ப்ளஸ் பி 90 மைனஸ் தீட்டானா காசு சைனாக மாறும், காசு சைனாக மாறும், சைனு காசாக மாறிக்கும். இதே 180ல் வரும்போது உங்களுக்கு காசாகவே தான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறது எந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா காமனாக வெளியில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ இதில் காஸ் 90 மைனஸ் சின்னு எடுத்துக்கலாங்களா அந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக. இங்கே காஸ் a மைனஸ் பி ப்ளஸ் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ப்ளஸ் 1 வெளியில் கொண்டுட்டு வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 1 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அதனால இந்த 1 முன்னாடி வந்துருச்சு. ப்ளஸ் 2 times of cos 90 minus theta na sin theta, that is sin c, cos a minus b minus 2 sin square c. And then next 1 plus 2 sin c into cos a minus b minus sin c. இங்க பாருங்க இதில் 2 sin c காமனாக வெளியில் எடுங்க. 2 sin c காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா cos a minus b minus sin c அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். 1 plus 2 sin c into cos a minus b minus sin இந்த cக்கு பதிலாக பை பை 2 minus of a plus bன்னு இப்போ மறுபடியும் திருப்பி எகைன் மாற்றுங்க. 1 plus 2 sin c into cos a minus b minus of sin 90 minus theta cos thetaங்களா ஃபார்முலா cos a plus bன்னு வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 1 plus 2 sin c into cos c minus cos d ஃபார்முலா 2 sin c plus d by 2 sin d minus c divided by 2 சரிங்களா. 1 plus 2 sin c into பாருங்க 2 times of b கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2a by 2னா a மட்டும் வரும். இங்கே உங்களுக்கு a கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா a கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2b divided by 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா b மட்டும் வரும். 1 plus 4 sin a sin b sin c which is equal to RHS. Next fifth sum. If triangle ABC is a right triangle and if angle A equal to pi by 2. So right triangle அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 90 degrees மேக் பண்ணுங்களா. ஸோ இப்போ ஆங்கிள் ஏவோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு pi by 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் then prove that cos square b plus cos square c equal to 1, sin square b plus sin square c equal to 1. Next third proof cos b minus cos c equal to minus 1 plus 2 root 2 cos b by 2 sin b by 2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரூஃபு. ஸோ இப்போ இந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கிவன் கண்டிஷன்ஸ்லேருந்து ஒரு சில ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது ரைட் ஆங்கிள் ஏங்கிறது 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வி நோ தட் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே அந்த ஆங்கிள் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டிகிரி வருங்களா. ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏங்கிறது உங்களுக்கு 90 டிகிரின்னு தெரியுது. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180. b plus c equal to 180 minus 90 உங்களுக்கு 90 டிகிரி வந்துருங்களா. ஸோ இப்போ b equal to 90 minus c எடுத்துக்கலாம் ஆர் c equal to 90 minus b சரிங்களா. எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட ப்ரூஃபை இதை மாற்றி எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. cos square b plus cos square c equal to 1 ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள். cos square b plus cos square c equal to cos square bக்கு பதிலாக 90 minus c எழுதலாங்களா ப்ளஸ் cos square c அப்படியே வச்சுக்கோங்க. cos 90 minus theta அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க sin thetaங்களா. cos 90 minus theta அப்படின்னா உங்களுக்கு sin theta. ஸோ sin square c plus cos square c ஒன்றுன்னு சொல்லிடலாங்களா. நெக்ஸ்ட் cos square b plus cos square cன்னு இருக்குது. cos square b இப்போ பாருங்கள் இந்த bக்கு பதிலாக b அப்படியே வச்சுக்கோங்க. இந்த cக்கு பதிலாக 90 மைனஸ் பின்னு அப்படி மாற்றி எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். cos 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டாங்களா ஃபார்முலா cos square b plus sin square b ஆன்சர் 1 ஆகிடும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
The second sum, sin square b plus sin square c equal to 1 கொடுத்திருக்காங்க. sin square b plus sin square c equal to sin square b க்கு பதிலா 90 minus c னு போடுங்க plus sin square c. sin 90 minus theta na cos theta. So cos square c plus sin square c equal to 1. Or alternate method la parunga, sin square b plus sin square c equal to sin square b plus sin square 90 minus b. சரிங்களா, அந்த c க்கு பதிலா 90 minus b னு மாத்துங்க, அல்லது இந்த b க்கு பதிலா 90 minus c. நீங்க எதை வேணாலும் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஏதாவது ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் ஒன்றா பிங்கிற ஆங்கிளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்கு மாற்றிக்கோங்க, ஆர் சிங்கிற ஆங்கிளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், sin square b ப்ளஸ் sin 90 minus theta na cos theta. சரிங்களா, cos square b ஆன்சர் 1 ஆயிடும். சரிங்களா, and the next third sum, cos b minus cos c equal to -1 plus 2 root 2 cos b by 2 sin c by 2. சரிங்களா, LHS எடுத்துக்கோங்க. cos b minus cos c. இப்போ பாருங்க, cos b க்கு பதிலா 90 minus c னு போடலாங்களா, minus cos c. cos 90 minus theta na sin theta வா, so sin c minus cos c அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எடுத்திருக்கோம், which is equal to பாருங்க, இந்த sin c க்கு பதிலா sin a அப்படின்னா sin, பாருங்க இந்த ஃபார்முலாவில் sin a equal to, ஸோ இந்த ஃபார்முலா sin a equal to 2 times of sin a by 2 cos a by 2. சரிங்களா, ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல வந்து by 2 போடாத விட்டாச்சு, மாற்றிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க, sin c அப்படின்னா 2 sin c by 2 cos c by 2னு எழுதிக்கலாங்களா, மைனஸ் ஆஃப் cos c க்கு பதிலாக 1 minus 2 sin square c by 2, that is cos a னா 1 minus 2 sin square a by 2ங்களா, half angle ஃபார்முலா. ஸோ 1 minus 2 sin square c by 2. சரிங்களா, அடுத்தது பாருங்க, பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 2 sin c by 2 cos c by 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 sin square c by 2 minus 1. சரிங்களா, அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, 2 sin c by 2 cos c by 2 plus 2 sin square c by 2 minus 1 இருக்குங்களா. இப்போ இந்த minus 1 முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க, minus 1 plus இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 sin c by 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா cos c by 2 plus sin c by 2 மட்டும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, -1 plus 2 sin c by 2 இன்ட்டு பாருங்கள் cos c by 2 sin c by 2 இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆங்கிளை மாற்றணும். அதுக்கு மாற்றுறதுக்கு சைடில் பாருங்கள், நான் ரஃப் ஒர்க் போட்டிருக்கேன். பிங்கிறது 90 மைனஸ் சிங்களா, b by 2 அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், 90 divided by 2 45 minus c by 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது சிக்கு 90 மைனஸ் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா c by 2 45 மைனஸ் b by 2னு சொல்லலாங்களா. ஸோ இப்போ காஸ் ஆஃப் c by 2க்கு 45 மைனஸ் b by 2 சைன் ஆஃப் c by 2க்கு பதிலாக 45 மைனஸ் b by 2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு -1 plus 2 sin c by 2 இன்ட்டு ஃபார்முலா cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அடுத்தது sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் கொடுங்க, cos ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் sin ஆல்ஃபா sin பீட்டா ப்ளஸ் sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா sin ஆல்ஃபா cos பீட்டா மைனஸ் cos ஆல்ஃபா sin பீட்டா, எக்ஸ்பென்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1 plus 2 sin c by 2 இன்ட்டு cos 45 டிகிரி sin 45 டிகிரிக்கு வேல்யூ தெரியும், 1 by root 2 cos b by 2 plus 1 by root 2 sin b by 2 plus 1 by root 2 cos b by 2 minus 1 by root 2 sin b by 2. ரெண்டு டேர்மும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற ரெண்டு டேர்மு 2 இன்ட்டு 1 by root 2 cos b by 2. ஸோ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் சேமாக தான் இருக்கிறனால உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ -1 ப்ளஸ் இந்த ரூட் 2வையும் இந்த 2வையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு ரூட் 2 மட்டும் வருங்களா, -1 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 2 sin c by 2 cos b by 2. சரிங்களா, which is equal to RHS. ஸோ இதுக்கு இன்னொரு ஆல்ட்ரு மெத்தட் இருக்குது, LHS equal to cos b minus cos c அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, which is equal to ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், 2 sin, இப்போ cos c மைனஸ் cos dங்கிற மாதிரி ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு, cos c மைனஸ் cos dக்கு 2 sin c plus d by 2 sin d minus c by 2. சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், 2 sin
b plus c divided by 2, c minus b divided by 2 ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் 2 sin b plus c divided b plus cங்கிறது 90 டிகிரினா b plus c divided by 2 அப்படின்னா உங்களுக்கு 45 வருங்களா. ரெண்டு சைடு 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 sin 45 டிகிரி sin c minus b divided by 2 ஒரு 1 ஆட் பண்ணி நீங்களாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 சரிங்களா. 2 sin 45 டிகிரி sin c minus b by 2 and then next பாருங்கள் இந்த ஆட் பண்ணின 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 கூட ஒரு √2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. -1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த -1 முன்னாடி வந்துருச்சு ப்ளஸ் 2 sin 45க்கு 1/√2 sin c minus b by 2 into √2 into 1/√2 சரிங்களா. ஸோ இதை √2 into 1/√2ன்னு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறீங்க. அண்ட் then நெக்ஸ்ட்டு பாருங்கள் -1 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் பண்ணலாங்களா. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், √2 மட்டும் வருங்களா. -1 ப்ளஸ் √2 இன்ட்டு sin c minus b by 2 √2 இன்ட்டு இந்த 1/√2க்கு பதிலாக sin 45ன்னு எழுதிக்கோங்க சரிங்களா. which is equal to -1 plus √2 sin c minus b by 2 √2 இன்ட்டு sin 45 டிகிரிக்கு பதிலாக b plus c by 2ன்னு எழுதலாங்களா. அதான் அங்கே பாருங்கள் b plus c by 2. நெக்ஸ்ட்டு -1 ப்ளஸ் √2 இன்ட்டு சரி இதில் பாருங்கள் √2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா sin c minus b by 2 ப்ளஸ் sin b plus c c plus b by 2 ஏன்னா இங்கே c minus bங்கிறனால இங்கே c plus bன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. -1 ப்ளஸ் √2 இன்ட்டு sin c plus sin d ஃபார்முலா 2 sin c plus d by 2 cos c minus d divided by 2 ஃபார்முலா 2 sin c plus d by 2 cos c minus d by 2 and then next -1 plus √2 into 2 sin இது அப்படியே இந்த டிவைட் டேர்ம்ஸில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. c by 2 minus b by 2 plus c by 2 plus b by 2 divided by 2. அடுத்தது இங்கே பாருங்கள் c by 2 minus b by 2 minus c by 2 minus b by 2 whole divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. 2c divided by 2ன்னு வரும். ஸோ உங்களுக்கு 2c divided by 2 whole divided by 2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு c by 2 மட்டும் வரும். ஆனால் நெக்ஸ்ட் இங்கே c கேன்சல் ஆகிடுச்சுன்னா -2b divided by 2 whole divided by 2ன்னு வரும். இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -b by 2 மட்டும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. -1 plus √2 into 2 sin c by 2 cos of minus theta ஃபார்முலா உங்களுக்கு ப்ளஸ் காஸ் தீட்டாங்களா. ஸோ cos b by 2. ஸோ -1 plus 2 √2 into cos b by 2 sin c by 2 which is equal to RHS. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5 சம்ஸும் ஓவர் எக்ஸசைஸ் 3.7ல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டாபிக் எக்ஸாம்பிள் சம்ஸ் வித் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எந்த சம் வேணாலும் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. கம்பல்சரி இதில் ஒரு கொஷின் வந்து உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கும் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஃப் a plus b plus c equal to pi prove that cos square a plus cos square b plus cos square c equal to 1 minus 2 cos a cos b cos c அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள் எக்ஸசைஸ் 3.7ல் ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அது பின்னாடி பார்த்துக்கலாம், ஆல்டர் மெத்தடில் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ எல்ஹெச்எஸ் நார்மலாக எப்படி ப்ரூவ் பண்ணலான்றது பாருங்கள். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1 ப்ளஸ் காஸ் 2a டிவைடட் பை 2ன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் பிக்கு 1 ப்ளஸ் காஸ் 2b டிவைடட் பை 2 1 ப்ளஸ் காஸ் 2c டிவைடட் பை 2 சரிங்களா. ஸோ இந்த 1/2 1/2 1/2 3 1/2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3/2ன்னு மாறிடும். ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் இந்த காஸ் a by 2 காஸ் b by 2 காஸ் c by 2 இதில் வந்து 1/2 காமனாக வெளியில் எடுத்துட்டீங்கன்னா காஸ் 2a காஸ் ப்ளஸ் காஸ் 2b ப்ளஸ் காஸ் 2c அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 3/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு காஸ் c ப்ளஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா 2 காஸ் c ப்ளஸ் d by 2 காஸ் c மைனஸ் d டிவைடட் பை 2 ப்ளஸ் காஸ் 2c சரிங்களா. 3/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 2 காஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா a ப்ளஸ் b காஸ் a மைனஸ் b. நெக்ஸ்ட்டு காஸ் 2cக்கு 2 காஸ் ஸ்கொயர் c மைனஸ் 1 சரிங்களா. அப்போ ஃபார்முலா பாருங்கள் இங்கே காஸ் 2cக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த a ப்ளஸ் பிக்கு சின்னு மாற்றும் போது
காஸ் பை மைனஸ் சி உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், காசாக தான் இருக்கும். காமனாக வெளியில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காசு தான் வெளியில் வரும். அதனால ஃபார்முலா காசில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த π/2 சம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்பேன். 1 - 2 sin square c அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் வெளியில் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3/2 + 1/2 × 2 cos a + bக்கு பதிலாக π - cன்னு போடலாங்களா? பாருங்கள், a + bக்கு பதிலாக π - c அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஏன்னா கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 cos π - c cos a - b + 2 cos square c - 1. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 1/2வை இந்த டேர்ம் கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1/2வை அந்த 1 கூட தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3/2 + 1/2 × 2 cos c. பாருங்கள், cos of 90 minus theta, that is 180 minus theta. cos 180 minus theta மைனஸ் காஸ் தீட்டாங்களா ஃபார்முலா? ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் காஸ் சின்னு இந்த இடத்துக்கு வருங்களா, உங்களுக்கு இந்த இடத்துக்கு மைனஸ் காஸ் சின்னு வரும். ஸோ -2 cos c cos a - b + 2 cos square c. அண்ட் தென் இந்த 1/2 அந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/2ன்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3/2 -1/2 முன்னாடி வந்துருச்சு, ப்ளஸ் 1/2 × 2 cos c காமனாக வெளியில் எடுங்க. 2 cos c காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு cos c மட்டும் இருக்குங்களா? ஸோ 2 cos c காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல cos c மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறனால ரெண்டாவதாக நான் போட்டுக்கிறேன். 2 cos c வெளியில் எடுத்துட்டிங்கன்னா -cos a - bன்னு வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 - 1 எவ்வளோங்க வரும், 2/2ன்னு வந்துருங்களா அந்த இடத்துல. ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos c × cos ஆஃப் சிக்கு பதிலாக π - a + b அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். -cos a - b which is equal to cos 180 minus theta மைனஸ் காஸ் தீட்டாங்களா ஃபார்முலா? ஸோ 1 + 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + cos c × -cos a + b -cos a - b. இப்போ அந்த மைனஸை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 1 - cos c × cos a + b cos a - b. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1 - cos c × உங்களுக்கு ஃபார்முலா cos c + cos dக்கு ஃபார்முலா பாருங்கள், cos c + cos dக்கு 2 cos c + d/2 cos c - d / 2. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1 - cos c × 2 cos c + d/2 cos c - d / 2. So which is equal to 1 - cos c × 2 times of cos b கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2a/2னா a மட்டும் வருங்களா? இங்கே a கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2b/2 b மட்டும் வரும். ஸோ 1 - 2 cos a cos b cos c which is equal to RHS. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்டர் மெத்தடு பாருங்கள். எக்ஸசைஸ் 3.7ல் 1ல் தேர்டு ப்ரூஃபு, இஃப் a + b + c = 180 or π, then sin square a + sin square b + sin square c = 2 + 2 cos a cos b cos c அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரூஃப் இருக்குங்களா? ஸோ நான் இந்த ப்ரூஃப் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள் 3.41 யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் போட்டு காமிச்சேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரூஃப் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ LHS எடுத்துக்கோங்க. cos square a + cos square b + cos square c. cos square aக்கு பதிலாக 1 - sin square a, bக்கு பதிலாக 1 - sin square b 1 - sin square c அப்ளை பண்ணிடுங்க. 1 + 1 + 1 3 மைனஸ் sin square a மைனஸை காமனாக வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா sin square a + sin square b + sin square c. ஸோ இந்த ப்ரூஃப் படி உங்களுக்கு sin square a + sin square b + sin square cக்கு பதிலாக உங்களுக்கு ப்ரூஃப் 2 + 2 cos a cos b cos c. சரிங்களா? 2 + 2 cos a cos b cos c. இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். 3 - 2 -2 cos a cos b cos c. 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 1 - 2 cos a cos b cos c. ஸோ உங்களுக்கு RHS வந்துருச்சுங்களா? ஸோ இந்த ரிசல்ட் ப்ரூஃப் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பை யூஸிங் திஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.39 a + b + c = π. Prove the following. cos a + cos b + cos c = 1 + 4 sin a/2 sin b/2 sin c/2. a + b + c = π அப்படின்னா a + bங்கிறது π - c, cங்கிறது π - a + b. ஸோ இந்த ரிசல்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
2 காஸ் பாருங்கள் காஸ் ஏ காஸ் பி காஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி LHS எடுத்துக்கோங்க. காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. அடுத்தது ப்ளஸ். ஸோ 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. காஸ் சிக்கு பதிலாக 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. சரிங்களா. காசு ஏன்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. காஸ் சினா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் இப்போ உங்களுக்கு இந்த 1 மைனஸ்ங்கும் போது உங்களுக்கு ப்ரூஃபில் 1 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அதனால் இந்த 1 முன்னாடி கொண்டு போய்க்கலாம். இதில் பாருங்கள் காமனாக வெளியில் எடுக்கிறதுக்கு இங்கே காசு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் அந்த காஸ் சிக்கு 2 காஸ் ஸ்கொயர் சி பை 2 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதை ஏன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு இருக்குங்களா. ஸோ அங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம் பை மைனஸ் சின்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பை மைனஸ் சி டிவைடட் பை 2 இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணுங்கள். காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. நெக்ஸ்ட் இதை 2 காஸ் பை பை 2 மைனஸ் சி பை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா. காஸ் ஏ மைனஸ் பி பை 2 ப்ளஸ் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு மாறிடுச்சுங்களா அந்த இடம். காஸ் 90 மைனஸ் தீட்டானா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க சைன் தீட்டான்னு வந்துடுங்களா. ஸோ இங்கே சைன் சி பை 2 இங்கே சைன் சி பை 2 இருந்தால் தான் நீங்கள் காமனாக வெளியில் எடுக்க முடியும். காஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் காமனாக வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் காசு இருக்குதா சைன் இருக்குதா. 90 மைனஸ் தீட்டாவில் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காசாக இருந்துச்சுன்னா இங்கே சைன் மாறிடும். இங்கே சைன் ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் 180 மைனஸ் தீட்டானா உங்களுக்கு காசாகவே தான் இருக்கும். அதனால நீங்கள் இந்த இடத்துல காஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணணும். அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 1 ப்ளஸ் இந்த 1 முன்னாடி வந்துருச்சு. 1 ப்ளஸ் 2 காஸ் 90 மைனஸ் தீட்டானா உங்களுக்கு ஃபார்முலா என்னது சைன் தீட்டாங்களா. ஸோ சைன் சி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2 ஒன்று தான் முன்னாடி போயிடுச்சு. மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 1 ப்ளஸ் இந்த 2 டேர்மில் இருந்து 2 சைன் சி பை 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா காஸ் ஏ மைனஸ் பி பை 2 மைனஸ் சைன் சி பை 2. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 மைனஸ் சைன் சிக்கு பதிலாக பாருங்கள் இந்த சிக்கு பதிலாக இங்கே நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கண்டுபிடிச்சிருக்கேங்களா. இந்த சிக்கு பதிலாக பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2. 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 மைனஸ் சைன் பாருங்கள் பை பை 2 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா. which is equal to 1 plus 2 sin c by 2 into cos a minus b by 2 cos sin 90 minus theta அப்படின்னா உங்களுக்கு cos theta. So minus cos a plus b by 2. Next cos c minus cos t க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. cos c minus cos t க்கு ஃபார்முலா 1 plus 2 sin c by 2 cos a minus b by 2 minus cos a plus b by 2 வந்துருச்சுங்களா. ஸோ இங்கே cos c minus cos d க்கு ஃபார்முலா 2 times of sin c plus d by 2 sin d minus c divided by 2. ஃபார்முலா பாருங்க 1 plus 2 sin c by 2 into 2 times of sin c plus d by 2 sin d minus c by 2. and then next step la 1 plus 4 sin c by 2 sin of இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. a by 2 minus b by 2 a by 2 b by 2 இங்கே a by 2 plus b by 2 minus a by 2 plus b by 2 கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. b by 2 b by 2 கேன்சல் ஆகிடும். இங்கே a by 2 a by 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 plus 4 sin c by 2 இங்கே பாருங்கள் 2a by 2 whole divided by 2 னா a by 2 sin b by 2 மட்டும் வரும். which is equal to 1 plus 4 sin a by 2 sin b by 2 sin b c by 2 which is equal to RHS. ஸோ இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ப்ரூஃப் நார்மலாக நம்ம இது வரைக்கும் போட்ட சம மாதிரியே தான். செகண்டு பாருங்கள் sin a by 2 sin b by 2 sin c by 2 less than or equal to 1 by 8 ப்ரூஃப் பண்ணணும். let u equal to sin a by 2 sin b by 2 sin c by 2 u equal to பாருங்கள் இதுக்கு ஃபார்முலா இந்த sin இதில் பார்த்தீங்க அப்படின்னா
மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து அடிஷனில் மாற்றணும். ஃபார்முலா sin a sin bனா 1/2 டைம்ஸ் ஆஃப் cos a மைனஸ் பி மைனஸ் ஆஃப் cos a ப்ளஸ் பி. 1/2 டைம்ஸ் ஆஃப் cos a மைனஸ் பி மைனஸ் ஆஃப் cos a ப்ளஸ் பி. சரிங்களா? a/2 மைனஸ் ஆஃப் b/2னா a மைனஸ் b/2, a/2 ப்ளஸ் b/2னா a ப்ளஸ் b/2 இன்ட்டு sin c/2. நெக்ஸ்ட்டு u ஈக்குவல் டு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் வெளியில் வருங்களா? -1/2 டைம்ஸ் ஆஃப் cos a ப்ளஸ் பி. இது இங்கே போயிடுச்சு. உங்களுக்கு இந்த டேர்ம் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் வெளியில் வந்துருங்களா? -1/2 டைம்ஸ் ஆஃப் cos a ப்ளஸ் b/2 மைனஸ் cos a மைனஸ் b/2 இன்ட்டு sin c/2க்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த சிக்கு பதிலாக பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் b/2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாங்களா? u equal to 1/2 times of cos a plus b/2 minus cos a minus b/2 sin of பிரிச்சு எழுதிக்கோங்க pi/2 minus of a plus b/2. நெக்ஸ்ட்டு இந்த 2u இந்த மைனஸோட சேர்த்து நீங்கள் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -2u equal to cos a plus b/2 minus cos a minus b/2 sin 90 minus theta cos theta. ஸோ cos a plus b/2. ஸோ இப்போ பாருங்கள் 2 minus 2u இன்ட்டு இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos ஸ்கொயர் a plus b/2 minus cos a minus b/2 a plus b/2. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வேறு இருக்கிறனால அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு cos ஸ்கொயர் a plus b/2 minus cos a minus b/2 cos a plus b/2. இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு plus 2u equal to 0. புட்டு t equal to cos a plus b/2. tக்கு பதிலாக cos a plus b/2னு போட்டிங்கன்னா t ஸ்கொயர் மைனஸ் cos a minus b/2 into t plus 2u equal to 0 which is a quadratic ஃபார்மில் இருக்குது உங்களுக்கு. ஸோ quadratic ஃபார்மில் இருக்கும் பொழுது இதுக்கு ரூட்ஸ் கிடைக்குங்களா? இந்த ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரியல் நம்பராக இருக்கணும். இதனோட இந்த quadratic ஃபார்ம் அப்படின்னாவே உங்களுக்கு இதில் 2 ரூட்ஸ் கிடைக்கும். பவரில் 2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சின்ஸ் இந்த cos a plus b/2 இஸ் ஏ ரியல் நம்பர். உங்களுக்கு வந்து இது குவாட்ராட்டிக் ஃபார்ம்னா ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கணும் அப்படின்னா அதனோட டிஸ்கிரிமினன்ட் b² minus 4ac கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ரியல் ரூட்ஸ் கிடைக்குங்களா உங்களுக்கு? இது ஆல்ரெடி நீங்கள் இப்போ லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஏவுக்கு 1, பிக்கு மைனஸ் காஸ் ஏ மைனஸ் b/2, சிங்கிறது 2u. இது சப்ஸ்டியூஷன் கொடுத்து பாருங்கள். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் b/2 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 2u கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பிங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 8uன்னு வருங்களா? மைனஸ் 8u அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 8u. சரிங்களா? அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 1ங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதை வந்து கிராஃப் வந்து முன்னாடியே பார்த்தோம். காசோட கிராஃப் வந்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போகுங்களா? ஸோ இந்த மாதிரி போகும்போது மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1 இந்த மாதிரி தான் இருக்குங்களா உங்களுக்கு கிராஃபு? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டாங்கிறது 1. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குங்க? காசு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த காசோட வேல்யூ வந்து இந்த a மைனஸ் b/2 ஆங்கிள் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு காசோட மேக்ஸிமம் வேல்யூ +1க்கு தான் போகும், மினிமம் வேல்யூ -1க்கு தான் போகும். நீங்கள் எந்த ஒரு வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாலும், பாசிட்டிவ் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாலும் சரி, நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாலும் சரி, ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துருங்களா இந்த இடம்? ஸோ உங்களுக்கு அந்த இடம் பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வேல்யூ காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 +1 தவிர உங்களுக்கு மேலே போகாது. கீழே -1 வந்ததுனால ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? +1 தாங்க வரும், அதுக்கு மேலே எங்கேயுமே போகாது. சரிங்களா? நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக தான் மாறும் போலே உங்களுக்கு 1ஐ விட அதிகமாக போகாது. ஸோ இதனோட வேல்யூ நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ 1 greater than or equal to 8u. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ 8u இதை அப்படியே திருப்பிக்கோங்க. 8u less than or equal to 1 எடுத்துக்கலாங்களா? ஸோ இப்போ 8u அந்த சைடு போய் 1 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளும் உங்களுக்கு இப்படி திருப்பிக்கணும். நீங்கள் 8u less than or equal to 1, uங்கிறது less than or equal to 1/8ன்னு போட்டுக்கலாங்களா? ஸோ 8 அந்த சைடு போயிடுச்சு. இப்போ நீங்கள் uங்கிறத என்ன எடுத்திருக்கீங்க? sin a/2, sin b/2, sin c/2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கீங்களா? ஸோ sin a/2 into sin b/2 into sin c/2 less than or equal to 1/8.
நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ரூஃப் 1 less than cos A cos B plus cos C less than or equal to 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. cos A plus cos B plus cos C இந்த ப்ரூஃப் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணாங்களா 1 + 4 sin A/2 sin B/2 sin C/2ன்னு. அடுத்தது பாருங்கள், இந்த cos A plus cos B plus cos Cங்கிறது 1ஐ விட அதிகமாக தான் உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ இந்த A/2 B/2 C/2 இந்த ஆங்கிளுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து greater than 1 போட்டிருக்கேன், equal to 1 நான் போடலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரீசன், உங்களுக்கு பாருங்கள், ஒரு ஆங்கிள் வந்து ABC A + B + C இந்த 3 ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1 வரணும்னா sin A/2 ஆர் sin B/2 ஆர் sin C/2 ஏதோ ஒன்று, ஒரு ஆங்கிள் 0வாக இருந்துச்சுன்னா sin 0 0ங்களா. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ உங்களுக்கு 0 ஆகிடும், 1 மட்டும் வரும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஏ ஆங்கிள் ஆர் பி ஆங்கிள் ஆர் சி ஆங்கிள் 0 வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் 0வாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. A + B + C = 180 டிகிரின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் A/2 B/2 C/2ங்கிறது ஏதாவது ஒரு சம் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆகாது. 0வோட பாயிண்ட் சம்திங் ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூஸ் கிடைக்கலாம். அப்படி இருக்கும்போது 1 + சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணும்போது greater than 1 தானங்களே வரும். greater than or equal to நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 1ங்கிறது இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இந்த sin AOB/2 ஆர் இதுவோ ஏதோ ஒன்று 0 ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல 1 போடணும். ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். greater than or equal to அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இங்கே 0 ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கண்டிஷன் A + B + C = பைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ greater than 1 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், cos A + cos B + cos C. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த sin A/2 sin B/2 sin C/2வை less than or equal to 1/8ன்னு ப்ரூவ் பண்ணாங்களா. ஸோ cos A + cos B + cos C less than or equal to 1 + 4 × 1/8 போடும்போது less than or equal to சிம்பிள் போட்டாச்சு. சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 + 1/2ன்னு வருமா. ஸோ less than or equal to 3/2 ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா 1 less than cos A + cos B + cos C less than or equal to 3/2. ஸோ நம்மளோட ப்ரூஃப் வந்துருச்சிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.40. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. LHS prove that sin A/2 + sin B/2 + sin C/2 = 1 + 4 sin pi - A/2 sin pi - B 1 + 4 sin pi - A/4 sin pi - B/4 sin pi - C / 4 if A + B + C = pi. இப்போ LHS எடுத்துக்கோங்க, sin A/2 + sin B/2 + sin C/2 which is equal to 2 sin, இங்கே பாருங்கள் ஃபார்முலா, sin C + sin Dக்கு 2 sin C + D/2 cos C - D/2 2 sin C + D/2 cos C - D/2 ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் sin C/2வை cos 90 - C/2ன்னு எழுதலாங்களா. பாருங்கள், தட் இஸ் cos 90 - C/2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே sin of C/2 அப்படி இது இருக்கிறத sin theta = cos 90 - theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். cos of 90 - theta அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், 2 sin A + B டிவைடட் பை இந்த 2 காமனாக கீழே கொண்டுட்டிங்கன்னா A + B / 4 cos A - B ஹோல் டிவைடட் பை இந்த 2வை காமனாக எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா A - B ஹோல் டிவைடட் பை 2ங்களா, அந்த 2 டினாமினேட்டருக்கு வந்துருச்சுன்னா A - B / 4. அடுத்தது பாருங்கள், cos ஆஃப் இது ஏங்கிற மாதிரி நான் நினச்சிக்கோங்க. cos Aவுக்கு ஃபார்முலா 1 - 2 sin² A/2ங்களா ஃபார்முலா. 1 - 2 sin² A/2 அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா
இங்கே பாருங்கள், நான் இந்த ஃபார்முலா டேரெக்டாக எழுதிட்டேன். காஸ் 2a 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. அடுத்தது பாருங்கள், காஸ் ஏ பை 2 அப்படின்னா சொல்லி உங்களுக்கு என்னங்க வரும் ஃபார்முலா அந்த இடத்துல? காஸ் ஏ பை 2 அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 4ன்னு சொல்லாங்களாங்களா? ஏன்னா ஏ பை 2, ஏ பை 2 அப்படின்னா ஏ பை 4ன்னு போட்டுடலாங்களா? ஸோ அதனால் நான் டேரெக்டாக போட்டுட்டேன். 2 சைன் ஏ ப்ளஸ் பி பை 4 காஸ் ஏ மைனஸ் பி பை 4. அடுத்தது பாருங்கள், காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. காஸ் ஏ பை 2ங்கிற மாதிரி இருக்குதுங்களா அந்த ஃபார்முலா? காஸ் ஏ பை 2 அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 4. 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 4 அப்படின்னா பை பை 4 மைனஸ் சி பை 4. நீங்கள் காமனாக டேரெக்டாக போடுங்க. இன்னும் 2 ஸ்டெப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த ஃபார்முலா படி போட்டுருங்க. காஸ் ஏ பை 2னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 4. இங்கே பை 2 இருக்கிறதுனால நான் அப்படியே பை 4ன்னு மாற்றிக்கிட்டேன். அடுத்தது பாருங்கள், 2 சைன் பை மைனஸ் பாருங்கள், ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பை மைனஸ் சின்னு போட்டுக்கலாங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை அப்படின்னா ஏ ப்ளஸ் பிங்கிறது பை மைனஸ் சிங்களா? ஸோ 2 சைன் பை மைனஸ் சி டிவைடட் பை 4 காஸ் ஏ மைனஸ் பி பை 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் பை மைனஸ் சி டிவைடட் பை 4. நெக்ஸ்ட்டு 1 முன்னாடி கொண்டு வந்துடுங்க. 1 ப்ளஸ் 2 சைன் பை மைனஸ் சி பை 4 காஸ் ஏ மைனஸ் பி பை 4 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் பை மைனஸ் சி பை 4. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 2 சைன் பை மைனஸ் சி பை 4 காஸ் ஏ மைனஸ் பி பை 4 மைனஸ் சைன் பை மைனஸ் சி பை 4. காமனாக இதில் 2 சைன் பை மைனஸ் சியை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்துடும். 1 ப்ளஸ் 2 சைன் பை மைனஸ் சி பை 4 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 4 மைனஸ் இந்த சைன் பை மைனஸ் சி பை 4 இருக்குது பார்த்தீங்களா? சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாங்களா? காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சைன் தீட்டாவெல்லாம் காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு மாற்றி போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது 1 ப்ளஸ் 2 சைன் பை மைனஸ் சி பை 4 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 4 மைனஸ் காஸ், இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காமன் எல்சிஎம் 4 எடுத்துக்கோங்க. காமன் எல்சிஎம் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா? ஸோ 2 பை மைனஸ் பை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 பை மைனஸ் பை ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை 4ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 2 சைன் பை மைனஸ் சி பை 4 காஸ் ஏ மைனஸ் பி பை 4 மைனஸ் காஸ் 2 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா பை ப்ளஸ் சி டிவைடட் பை 4. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 2 சைன் பை மைனஸ் சி பை 4 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 4 மைனஸ் காஸ், அடுத்தது பாருங்கள் பை, இந்த பை அப்படியே தான் இருக்குது. இந்த சிக்கு பதிலாக பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு போடலாங்களா? ஹோல் டிவைடட் பை 4. அடுத்தது பாருங்கள், LHS equal to 1 plus 2 sin pi minus c by 4 cos a minus b by 4. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் இருந்து பை ப்ளஸ் பை எவ்வளோங்க வரும்? 2 பைன்னு வந்துருங்களா? இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 2 பை பை 4 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 4. பாருங்கள், 2 பை டிவைடட் பை 4 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் 2 sin pi minus c டிவைடட் பை 4 இன்ட்டு cos c மைனஸ் cos d ஃபார்முலா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம cos a minus b divided by 4 sin pi minus c divided by 4 cos 90 minus thetaன்னு மாற்றுறாங்களா? ஏன் மாற்றுறோம் அப்படின்னா cos c minus sin dக்கு உங்களுக்கு ஃபார்முலா இல்லை. இங்கே காசு இருக்குது, இங்கே சைன் இருக்குது. ஸோ இந்த சைனை வந்து நீங்கள் காசாக மாற்றினீங்கன்னா மட்டும் தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். காசாக மாற்றணும் அப்படின்னா சைன் தீட்டாவை காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு தானே எழுதணும். ஸோ அதனால தான் இங்கே காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதி நம்ம சிம்ப்ளை பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன வருது? ஸோ இங்கே பாருங்கள், cos c மைனஸ் cos d அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ cos c மைனஸ் cos dக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது 2 sin c plus d by 2 sin d minus c by 2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். 1 plus 2 sin pi minus c by 4 2 times of sin c plus d by 2 sin d minus இங்கே பாருங்கள் d minus c divided by 2. நெக்ஸ்ட்டு 1 plus 2 sin pi minus c by 4 2 sin இந்த அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. a by 4 minus b by 4 plus 2 pi by 4 minus a by 4 minus b by 4 whole divided by 2.
சரிங்களா. அடுத்தது செகண்டில் 2π/4 -a/4 -b/4 -a/4 ப்ளஸ் b/4 அப்படியே எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஹோல் டிவைடட் பை 2 அப்படியே வச்சுக்கோங்க. 1 + 4 sin π-c/4 இன்ட்டு சைனு இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் b/4 கேன்சல் ஆகாது, உங்களுக்கு a/4 கேன்சல் ஆகிடும். இதில் இந்த டேர்மில் a/4 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2π/4 -2b/4. இதில் பார்த்தீங்க அப்படின்னா b/4 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2π/4 -2a/4 ஹோல் டிவைடட் பை 2 அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்தது ஸ்டெப்பில் 1 + 4 sin π-c/4 இன்ட்டு சைன் பாருங்கள் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா π/2 மைனஸ் இது ரெண்டே இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் b/2 டிவைடட் பை 2 சைனு இங்கே π/2 மைனஸ் a/2 ஹோல் டிவைடட் பை 2. அடுத்தது 1 + 4 சைன் பாருங்கள் இப்போ இதில் π-b இந்த 2 காமனாக கீழே போச்சுன்னா π-b/4ன்னு சொல்லிடுறாங்களா. இங்கே π-a 2 கீழே போச்சுன்னா π-a/4 π-c/4 டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுங்க. ஸோ தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 + 4 sin π-a/4 sin π-b/4 அப்புறம் π-c/4 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் 3.7ல் எல்லா சம்ஸும் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.